Good morning. This video is presented by iCube Learning Center. So, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க், பவர் அண்ட் எனர்ஜி. ஒர்க், பவர் அண்ட் எனர்ஜி. ஸோ இதுவரை நம்ம பார்த்தது என்னெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ், அடுத்தது வெலாசிட்டியில் இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, தென் ஆக்சலரேஷன். ஸோ வெலாசிட்டியில் ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டியில் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டியில் ரெண்டு இது பார்த்துருந்தோம். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது இனிஷியல் வெலாசிட்டி, அடுத்து எண்ட் ஆகிறது ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்துருந்தோம். அடுத்தது ஆக்சலரேஷன். அதுக்கப்புறம் இதை வந்து எதோட ஈக்குவேட் பண்ணோம்னா ஃபோர்ஸோட ஈக்குவேட் பண்ணோம். நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இன் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அதுக்கப்புறம் சர்க்குலர் மோஷனில் S is equal to R into theta. தீட்டான்றது என்ன அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். V is equal to R ஒமேகான்றது ஆங்குலர் ஸ்பீடு. அடுத்து A is equal to R ஆல்ஃபான்றது ஆங்குலர் ஆக்சலரேஷன். அதுக்கப்புறம் சர்க்குலர் மோஷனில் ரெண்டு டைப் ஆஃப் ஆக்சலரேஷன் வரும். ஒன்று ரேடியல் ஆக்சலரேஷன், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். ஸோ ரேடியல் ஆக்சலரேஷன்றது V ஸ்கொயர் டிவைடட் பை R ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஒமேகா ஸ்கொயர்னு பார்த்தோம். டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனோட வேல்யூ dV by dt. ஃபோர்ஸ்ன்றது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்ன வந்தது அப்படின்னா m இன்ட்டு V ஸ்கொயர் டிவைடட் பை R. ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனோட வேல்யூ ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர் V ஸ்கொயர் பை R. அப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனோட இது தான் வந்து என்ன அப்படின்னா ஃபோர்ஸில் இதை ஆப்ட் ஆகும். ஸோ F is equal to mv ஸ்கொயர் பை R. ஸோ இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த டாபிக்ஸ். சரி, இப்போ இந்த ஃபோர்ஸை வச்சு நம்ம அடுத்த டாபிக் இது பண்ண போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பார்ட்டிகிள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெஞ்ச் ஒன்று இருக்குது இந்த இடத்துல. இப்போ இந்த பெஞ்சை வந்து இப்போ ஒரு லெட் திஸ் பி டேபிள். ஸோ ஒரு டேபிள் ஒன்று இருக்குது இந்த இடத்துல. இப்போ இந்த டேபிளை வந்து நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு நான் மூவ் பண்ணணும். இந்த டேபிளை இந்த பாயிண்ட்டுக்கு நான் மூவ் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணோம், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், இந்த ஃபோர்ஸோட வேல்யூ இப்போ இதோட கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்ன, இந்த டேபிளுக்கும் கீழே இருக்க ஸ்பேஸுக்கும் கீழே இருக்க ரீஜனுக்கும் கீழே இருக்க ஸ்பேஸுக்கும் நடுவில் இருக்க ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து μs இருந்தது அப்படின்னா இப்போ இந்த டேபிள் க்ரியேட் பண்ணுற இந்த டேபிளுக்கும் இந்த கீழே இருக்க சர்ஃபேஸ்க்கும் நடுவில் இருக்க ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்ன அப்படின்னா μs இன்ட்டு n. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த μs இன்ட்டு என்னை விட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதிகமாக நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட அதிகமாக நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த டேபிள் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த டேபிள் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் இருக்க ஃப்ரிக்ஷன் வந்து என்ன அப்படின்னா கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னா μk இன்ட்டு n. μkன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டேபிள் அண்ட் த சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸ்க்கும் டேபிளுக்கும் நடுவில் இருக்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷனை தான் வந்து என்ன சொல்கிறோம்னா μkன்னு சொல்கிறோம். அப்போ நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸில் இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆகும். F minus Fk is equal to மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ மாஸ் இன்ட்டு இந்த டேபிளோட மாஸ் இன்ட்டு இது என்ன வேல்யூவில் ஆக்சலரேட் ஆகுதோ அந்த வேல்யூ. இப்போ இந்த டேபிளை வந்து நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த டேபிள் வந்து மூவ் ஆகி இந்த போர்ஷனுக்கு வரும்.
ஸோ இது மூவ் பண்ணுற டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டி ஆர் எக்ஸ் ஆர் எஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று. ஸோ இப்போ இந்த டேபிளில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், இந்த டேபிள் வந்து மூவ் ஆகி இங்கே வருது. ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க். ஸோ ஒர்க்குன்றது என்ன அப்படின்னா, இப்போ இங்கேருந்து ஒர்க்குன்றது என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், இந்த டேபிள் மூவ் ஆகி ஒரு டிஸ்டன்ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டையோ அட்டன் பண்ணிச்சு அப்படின்னா அதான் ஒர்க். ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி வேணாலும் செய்யலாம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க். ஸோ ஒர்க்குன்றது என்ன அப்படின்னா ஒரு ஒர்க், ஜென்ரலாக ஒரு ஒர்க்குன்றது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பார்ட்டிகிள் மேலே நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அந்த பார்ட்டிகிள் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் இன்ட்டு அந்த பார்ட்டிகிளோட டிஸ்பிளேஸ்மெண்ட், இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க். சரி, இப்போ இது ஒரு சர்ஃபேஸ். இப்போ இங்கே ஒரு டேபிள் இருக்குது, இங்கே ஒரு டேபிள் இருக்குது, இது மேலே நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இது ஆஃப்டர் த ஃப்ரிக்ஷன் எல்லாம் கடந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த பார்ட்டிகிள் வந்து இந்த பாயிண்ட் வர மூவ் ஆகுது, இந்த பாயிண்ட் வர மூவ் ஆகுது. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து நான் எஸ்ன்னு வச்சு, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து நான் x1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் x1ன்னு வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ இதில் இருக்க ஒர்க் டன் W1 is equal to F into x1, W1 is equal to F into x1. இப்போ இதே பர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்குது, இது மேலே அதே டேபிள் இருக்குது, இது மேலே நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த டேபிள் வந்து இந்த பாயிண்ட் வர மூவ் ஆகுது. ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து x2, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து x2. அப்போ இதில் நடக்கிற ஒர்க் டன் வந்து W2 is equal to F into x2, W2 is equal to F into x2. இப்போ ஃபஸ்ட்டு போர்ஷனில் எனக்கு நடந்த ஒர்க் x1 வர நடந்தது. இப்போ ரெண்டாவது போர்ஷனில் எனக்கு ஒர்க் எது வர நடந்திருக்கு அப்படின்னா x2 வர நடந்திருக்கு. ஸோ அப்போ சேஞ்ச் இன் ஒர்க் டன், இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க சேஞ்ச் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னா W2 minus W1 which is equal to F into x2 minus F into x1. ஸோ இதில் F காமனாக எடுத்துட்டோம்னா x2 minus x1. ஸோ இதை தான் நம்ம சிம்பிளாக டிஃப்ரென்ஸ் இன் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஃப்ரென்ஸ் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதை தான் எப்படி எழுதுறோம்னா டிஃப்ரென்ஸ் இன் ஒர்க் டன் dW is equal to F into dx அப்படின்னு எழுதிக்கிறோம். dW is equal to F into dx. ஸோ இங்கே நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா dxன்னு எடுத்துட்டேன். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா velocity is equal to change in displacement by time, dx divided by dt. acceleration is equal to change in velocity by time, dv by dt. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டாபிக்ஸ்லேயே பார்த்துருக்கோம், மோஷன் இன் அ ஸ்ட்ரைட் லைன்லேயே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறேன். இப்போ என்ன அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு ஜென்ரல் டேர்ம் கிடச்சிருக்கு, அதாவது dW is equal to F into dx. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா v is equal to dx divided by dt, a is equal to dv divided by dt. ஸோ இப்போ இந்த டெர்மினாலஜி தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ dW is equal to ஃபோர்ஸ்ன்றது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இன்ட்டு dx, ஃபோர்ஸ்ன்றது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இன்ட்டு dx. ஸோ dW is equal to m இன்ட்டு ஆக்சலரேஷனோட வேல்யூ பார்த்தோம்னா dv divided by dt into dx. ஸோ இதை இப்போ நான் ரீரைட் பண்ணுறேன். எப்படி ரீரைட் பண்ணுறேன்னா m into dv into dx by dt. ஸோ dt இங்கே இதில் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ dx by dt அப்படின்றது என்ன அப்படின்னா v. therefore dw is equal to m into v into dv, m into v into dv. இப்போ ஒர்க் டன் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா W1லேருந்து W2வாக கன்வெர்ட் ஆகுது. வெலாசிட்டி எதுலேருந்து எது வரை சேஞ்ச் ஆகுது அப்படின்னா யூலேருந்து v. யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, வீன்றது ஃபைனல் வெலாசிட்டி. யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, வீன்றது ஃபைனல் வெலாசிட்டி, வீன்றது ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ இதிலேருந்து எனக்கு என்ன தெரியுது, இப்போ இந்த ரெண்டு போர்ஷன்லையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்டகிரேட் பண்ண போகிறேன். So work done varies from W1 to W2 where the velocity varies from U to V. velocity எதுலேருந்து எது வர வேரி ஆகுதுன்னா யூலேருந்து V வர வேரி ஆகுது. ஸோ dW இன்டகிரேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது W1 to W2 is equal to m into V dV.
v dv இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா v ஸ்கொயர் டிவைடட் பை 2. அதாவது x இன்ட்டு dx இன்டகிரேட் பண்ணால் x ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ ஜென்ரல் டேர்ம் என்ன அப்படின்னா x பவர் n இன்ட்டு dx இஸ் ஈக்குவல் டு x பவர் n ப்ளஸ் 1 டிவைடட் பை n ப்ளஸ் 1. ஸோ இங்கே வியோட பவர் 1 இருக்குது, இங்கே வியோட பவர் 1 இருக்குது. அப்போ v பவர் 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 1. ஸோ v ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ v எதுலேருந்து எது வர வேரி ஆகுதுன்னா யூலேருந்து v வர, வெலாசிட்டி வந்து யூலேருந்து v வர வேரி ஆகுது. இப்போ இங்கே அப்பர் லிமிட் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணோன்னா w2 மைனஸ் லோயர் லிமிட் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணோன்னா w1 இஸ் ஈக்குவல் டு m டிவைடட் பை 2 இன்ட்டு இந்த 2 நான் வெளியில் கொண்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். வியோட அப்பர் லிமிட் v தான், v ஸ்கொயர் மைனஸ் வியோட லோயர் லிமிட், வெலாசிட்டியோட லோயர் லிமிட் u, அப்போ u ஸ்கொயர். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா சேஞ்ச் இன் ஒர்க் டன், சேஞ்ச் இன் ஒர்க் டன், சேஞ்ச் இன் ஒர்க் டன் w2 minus w1 or dw is equal to 1 by 2 m into v square minus u square. ஸோ இந்த சேஞ்ச் இன் ஒர்க் டன்னு தான், இந்த சேஞ்ச் இன் ஒர்க் டன்னு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி, எனர்ஜி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் இன் ஒர்க் டன்ன்றது தான் என்ன அப்படின்னா எனர்ஜி. ஸோ இங்கே எனர்ஜி வந்து மோஷனை ரிலேட் பண்ணி வர்றதுனால ஒரு பர்டிகுலர் போர்ஷன் டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்றதுனால இந்த எனர்ஜிக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி. ஸோ கைனட்டிக் எனர்ஜியோட வேல்யூ half into m into v square minus u square, half into m into v square minus u square. சரி, இப்போ இது கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். சரி, எனர்ஜியில் இன்னொரு டைப் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்கப்ப அது கெயின் பண்ணிக்கக்கூடிய எனர்ஜி, அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரி, இப்போ நமக்கு ஜென்ரலாக ஒரு டேர்ம் தெரிஞ்சிருச்சு, எனர்ஜின்றது என்ன அப்படின்னா ஒர்க் டன், ஒர்க் டன்ன்றது சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஒர்க் டன்ன்றது சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கிளை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிரவுண்டில் இருந்து நான் லிஃப்ட் பண்ண போகிறேன். இது கிரவுண்டில் ஒரு பார்ட்டிக்கிள் கிரவுண்டில் இருக்குது, இது கிரவுண்டில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஹைட்டுக்கு நான் லிஃப்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த பார்ட்டிக்கிள் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணலை, நான் தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பார்ட்டிக்கிள் மேலே ஒரு ஒர்க்கை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பார்ட்டிக்கிளை நான் கிரவுண்டில் இருந்து மேலே லிஃப்ட் பண்ணுறேன். மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு கை எடுத்தேன்னா இந்த பார்ட்டிக்கிள் வந்து மேலே இருந்து கீழே விழுந்துடும். ஸோ இப்போ இந்த பார்ட்டிக்கிள் ரெஸ்ட்டில் தான் இருக்குது, நான் தான் அந்த பார்ட்டிக்கிளை மூவ் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் மூவ் பண்ணுறேன், அந்த பார்ட்டிக்கிள் வந்து எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெஸ்ட்டில் இருக்கப்போ அந்த பார்ட்டிக்கிள் ஸ்டோர் பண்ணிக்கிற எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் லிஃப்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ லிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு இருக்குது, மேலே ஒரு மேக்ஸிமம் ஹைட் வரை லிஃப்ட் பண்ணிடுறேன். இங்கே வரும்போது ஃபைனல் வெலாசிட்டி வி, இந்த ஹைட்டை வந்து நம்ம ஹச்ன்னு சொல்கிறோம், இந்த ஹைட்டை வந்து நம்ம ஹச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதிலேருந்து இப்போ இங்கே வியோட வேல்யூ என்ன அப்படின்னா 0, இங்கே வியோட வேல்யூ 0. ஸோ இப்போ யூவோட வேல்யூ நமக்கு தெரியும், u இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh வரும், u இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh. சரி, இப்போ இங்கே நான் இந்த பார்ட்டிக்கிளை நான் ட்ராப் பண்ணிடுறேன், விட்டுறேன். இப்போ இங்கேருந்து பார்ட்டிக்கிளை மேலே லிஃப்ட் பண்ணுறேன், ஒரு ஹைட்டு ஹச்ன்ற ஹைட் வரை நான் லிஃப்ட் பண்ணுறேன். லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டிக்கிளை நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். ட்ராப் பண்ணேன்னா விட்டேன்னா இந்த பார்ட்டிக்கிள் திரும்ப போய் என்ன பண்ணோம் அப்படின்னா கிரவுண்டை ஹிட் பண்ணோம். இப்போ பார்ட்டிக்கிளாக மூவ் ஆகுது, நான் மூவ் பண்ணலை, இந்த பார்ட்டிக்கிளாக மூவ் ஆகுது. ஸோ பார்ட்டிக்கிள் மூவ் ஆகி கீழே விழுகும்போது அதோட வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh இருக்கும். கீழே விழுகும்போது அதோட வெலாசிட்டி வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா v இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh. யூவோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 0ன்னு இருக்கும். இப்போ இந்த பார்ட்டிக்கிள் ட்ராவல் ஆகிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கைனட்டிக் எனர்ஜி. ஸோ மேலே நான் தூக்கும்போது பார்ட்டிக்கிள் வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது. நான் இந்த பார்ட்டிக்கிளை விட்டுட்டேன், மேலே ஒரு ஹைட்டில் இருந்து நான் விட்டுட்டேன்னா அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா மாறுது அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜியாக மாறுது. ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா v இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh. சரி, இப்போ இதில் யூவோட வேல்யூ 0, வியோட வேல்யூ ரூட் ஆஃப் 2gh.
அப்போ எனர்ஜி, இப்போ எனர்ஜின்றது நமக்கு இங்கே பேசிக்காக என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ½ into m into v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் இப்போ பார்ட்டிகிள் ட்ராப் ஆகும்போது யூவோட வேல்யூ 0, வியோட u is equal to 0, v is equal to √2gh. ஸோ அப்போ இதில் வந்து என்ன வந்துடும் அப்படின்னா ½ into m into v ஸ்கொயர், வியோட வேல்யூ √2gh, அப்போ v ஸ்கொயர் is equal to 2gh minus 0 is equal to ½ into m into 2gh. ஸோ 2 கேன்சல் ஆகிடும், which is equal to mgh ஜூல்ஸ். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கிள் கெயின் பண்ண பொட்டன்ஷியல் எனர்ஜி. The potential energy gained by the particle. So potential energy gained by the particle. So இது எவ்வளோக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜியை கெயின் பண்ணுதோ இந்த பார்ட்டிக்கிளை நான் ட்ராப் பண்ணும்போது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாமே என்னவா மாறிடுது அப்படின்னா கைனடிக் எனர்ஜியாக மாறிடுது. Gain by the potential energy is equal to kinetic energy. Loss in kinetic energy or kinetic energy. ஸோ இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்போ ஒரு பார்ட்டிக்கிளை கீழேருந்து மேலே நான் லிஃப்ட் பண்ணுறேன். இப்போ அந்த பார்ட்டிக்கிளில் எந்த ஆக்ஷனும் இல்லை, அந்த பார்ட்டிக்கிளை நான் லிஃப்ட் பண்ணுறேன். ஸோ நான் தான் அதில் ஆக்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். அப்போ அந்த பார்ட்டிக்கிள் ஸ்டோர் பண்ணுற எனர்ஜிக்கு பேர் என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ மேலே வந்ததுக்கப்புறம் இந்த பார்ட்டிக்கிளை நான் ட்ராப் பண்ணுறேன். ஸோ ட்ராப் பண்ணும்போது அந்த பார்ட்டிக்கிள் கீழே மூவ் ஆகி கிரவுண்டை போய் ஹிட் பண்ணுது. ஸோ எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த பார்ட்டிக்கிள் கெயின் பண்ணிச்சோ அதே அளவு அந்த எனர்ஜி வந்து என்னவா மாறும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜியாக மாறும். ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா mgh ஜூல். ஸோ நம்ம இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், மேலே இருக்க போர்ஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு அதே வேல்யூ தான் வரப்போகுது. ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தட். ஸோ இப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா பேசிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியோட பேசிக்ஸ். சரி, இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சிம்பிளாக. இப்போ நம்ம சைக்கிளில் வந்து பெடலிங் பண்ணி போயிட்டே இருக்கோம். போயிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம பெடல் பண்ண அந்த சைக்கிள் வந்து என்னவா மாறுது அப்படின்னா இப்போ நம்ம பெடல் பண்ணுறது நம்ம கொடுக்குற இன்புட் எனர்ஜி வந்து அந்த சைக்கிளோட கைனடிக் எனர்ஜியாக மாறுது. ஸோ சைக்கிள் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு சைக்கிள் இருக்குது, ஒரு சைக்கிளில் நான் பெடலிங் பண்ணுறேன். ஸோ ஒரு சைக்கிளில் நான் பெடலிங் பண்ணும்போது இந்த சைக்கிள் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த சைக்கிள் ட்ராவல் ஆகிறத வந்து நம்ம கைனடிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சைக்கிள் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும்போது அந்த சைக்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் கொடுக்குற எல்லா எனர்ஜியுமே கைனடிக் எனர்ஜியாக மாறிடாது. ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்னவாக இருக்கும் அப்படின்னா அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிட்ருக்கும். ஸோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிட்ருக்கும். இப்போ நான் இந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது நான் பெடலிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ பெடலிங்கை நான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னாலும் இந்த சைக்கிள் வந்து ஸ்டாப் ஆகாது. என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி போய் ஸ்டாப் ஆகும். எதனால நான் பெடலிங்கை ஸ்டாப் பண்ணதும் சைக்கிள் ஸ்டாப் ஆகாமல் மூவ் ஆச்சு அப்படின்னா அது ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் கொடுக்குற எனர்ஜியில் ஒரு போர்ஷன் ஆஃப் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆச்சு. ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக அது ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்தது இல்லையா. ஸோ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா மாறும் அப்படின்னா நான் பெடலிங்கை ஸ்டாப் பண்ணதும் அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக மாறி எப்போ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியும் 0 ஆகுதோ அப்போ சைக்கிள் வந்து என்னவாயிடும் அப்படின்னா ரெஸ்ட்டுக்கு வந்துடும். எப்போ கெயின் பண்ண பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாமே கைனடிக் எனர்ஜி லாஸஸாக மாறுதோ அப்போ அந்த பாடி வந்து எங்கே போயிடும் அப்படின்னா ரெஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ரிலேஷன்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் டாபிக் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பவர். ஸோ பவர்ன்றது என்ன அப்படின்னா ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை டைம் டேக்கன். இது ஜென்ரலாகவே நம்ம சொல்லுவோம். இப்போ 2 பர்சன் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பர்சன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சன் வந்து ஒரு பார்ட்டிக்கல் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி மூவ் பண்ணுறான். ஸோ மூவ் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பர்சன் வந்து ஒரு பார்ட்டிக்கல் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறான். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகி இந்த பாயிண்ட்டுக்கு வருது. இது வர்றதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து t. ஸோ அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் F1,
இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸு, இவன் இதுக்காக எடுத்துக்கிற டைம் வந்து t1 அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இது ரெண்டாவது பர்சன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரெண்டாவது பர்சன் இந்த பார்ட்டிகிள் எங்கே இருந்ததோ அதே இடத்துல, ஒரிஜினலாக எங்கே இருந்ததோ அதே இடத்துல இருக்குது. ரெண்டாவது பர்சன் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறான், அதே டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுறான், அவன் எடுத்துக்கிற டைம் வந்து t2. கண்டிப்பாக ரெண்டு பர்சன்ஸும் ஒரே டைமில் மூவ் பண்ணிடுவாங்க அப்படின்றது நம்மளால் சொல்லவே முடியாது. ரெண்டு பேருக்கும் வேறு வேறு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். எதை பேஸ் பண்ணி ரெண்டு பேரோட ஸ்ட்ராட்டஜியும் மாறும்? ஸோ அவங்களுக்கு இன்டர்னலாக இருக்கக்கூடிய பவர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 25 இயர்ஸ் பாய், 25 இயர்ஸ் மேன், ஒரு 25 இயர்ஸ் மேன் இருக்கான், ஒரு 70 இயர்ஸ் ஓல்டு மேன் ஒருத்தர், ரெண்டு பேர் இருக்காங்க. இப்போ கண்டிப்பாக 25 இயர்ஸ் மேன் ரெண்டு பேருமே வந்து ஆக்சுவலி ஸ்ட்ராங் அப்படின்னு வச்சுக்கோமே. ரெண்டு பேருமே ஸ்ட்ராங், அவங்க வீக் கிடையாது. பட் அந்த 25, இப்போ இது வந்து 25 ஏஜ் இருக்க ஒரு பர்சன் பண்ணுற ஒர்க்கு, இது வந்து என்ன அப்படின்னா 70 ஏஜ் இருக்க ஒரு ஓல்டு மேன் பண்ணுற ஒர்க்கு, இது 25 ஏஜ் இருக்க யூத் பண்ணுற ஒர்க் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இவன் வந்து இந்த டைம், இவன் ஒர்க் பண்ணும்போது இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இவரோட ஒர்க்கில் இந்த டைம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவரோட ஒர்க்கில் இந்த டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ இவனோட பவர் வந்து அதிகம், இவரோட பவர், இந்த ஓல்டு மேனோட பவர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை கம்பேர் பண்ணும்போது, இந்த யூத்தோட பவரை கம்பேர் பண்ணும்போது ஓல்டு மேனோட பவர் வந்து கம்மியாக இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ யூத்தோட பவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு மேனோட பவரை விட எப்படி இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது, ஓல்டு மேனோட பவர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பவர் அப்படின்றது இதுதான். அதாவது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நான் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இந்த பார்ட்டிகிளை மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஒர்க்கு. அந்த ஒர்க்கை என்ன டைமில் பண்ணோம் அப்படின்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர். ஸோ டைம் கம்மியாக எடுத்துட்டோம் அப்படின்னா பவர், ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் கம்மியாக எடுத்தோம்னா பவரோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா பவரோட வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸோ ஒர்க்குன்றது சிமிலர் ரெண்டுலையுமே. ஸோ P is equal to W/T. ஸோ இது P is equal to, இப்போ ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒர்க் இன் ஸ்மால் டைம் அப்படின்னா dW/dt அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு dW அப்படின்றது என்ன அப்படின்னா F/dx. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். dW is equal to F/dx. dW is equal to F/dx. இப்போ இதிலிருந்து பவர் இஸ் ஈக்குவல் டு F/dx/dt. dWக்கு பதிலாக F/dxன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ dx/dt அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெலாசிட்டி. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ இதில் நம்ம ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறோமோ அந்த டைரக்ஷனில் தான் பார்ட்டிகிள் மூவ் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ் நம்ம எந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணாலும் அந்த பார்ட்டிகிள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகுது. இப்போ ரெண்டும் சிமிலராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெக்டர் அல்ஜிப்ராவில் ரெண்டையும் டாட் பண்ணுவோம். பேரலாக இருந்ததுன்னா, ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டைரக்ஷனில் இருந்ததுன்னா F வெக்டர் டாட் R வெக்டர். ஸோ ஆர்ன்றது என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், இல்லை F வெக்டர் டாட் S வெக்டர். ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ பவர்ன்றது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டின்றது என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ம்ஸ். எது ஒர்க், பவர், எனர்ஜியோட ஜென்ரல் டேர்ம்ஸ். இதில் ஓரளவு உங்களுக்கு இப்போ ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கோ த்ரூ தி டாபிக் 1 or 2 times to get strong in this base. ஸோ இந்த பேஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா இதில் ப்ராப்ளம்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்.